கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வாணியம்பாடியில் 100 ஆண்டு பழமையான மரம் விழுந்ததில் லாரி, இருசக்கர வாகனங்கள் சேதம். திருவள்ளூர் மற்றும் திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழை. வெட்கை தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை மற்றும் மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை கணுவாய் யமுனா நகர் பகுதியில் திடீரென வீசிய சூறை காற்று. காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் ஓட்டம். திருச்சியில் கனமழையின் போது இடி விழுந்ததால் பாலக்கரையில் ரயில் நிலையத்தில் மின்சாரம் துண்டிப்பு. பெங்களூர், மதுரை வந்தே பாரத் ரயில் சேவை பாதிப்பு. காரைக்காலில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. பிள்ளைக்கோடி சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சரிந்து விழுந்த விபத்து. தமிழகத்தில் 10 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி பாரன்ஹீட் பதிவு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் இன்று தமிழ் வார விழா. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நிறைவு. இயற்பியல் பாடம் தொடர்பான கேள்விகள் கடினமாக இருந்ததாக மாணவ மாணவிகள் கருத்து. பலத்த சோதனைக்கு பின் நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள். திருப்பூரில் மாணவியின் ஆடையிலிருந்து பெரிய பட்டன்களை பிளேடால் அகற்றியதால் சர்ச்சை. செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. திமுகவின் தேர்தல் அரசியலுக்கான ஒற்றை பொய்யால் மட்டுமே 21 மாணவர்களின் உயிர் பறிபோய் இருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சாதித்தார் என அதிமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி. 2026 தேர்தலோடு இபிஎஸ்ஸின் அரசியல் அத்தியாயம் முடியும் எனவும் விமர்சனம். அரசியலில் அத்தியாயம் முடிந்து போன RS பாரதி அதிமுகவை விமர்சிப்பதா? ஒரு குடும்பத்திற்கு கொத்தடிமையாக இருந்து கொண்டு அவர் பேசுவதாகவும் SP வேலுமணி பதிலடி. மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தின் போது பலத்த காற்றால் மேடையில் விழுந்த மின்விளக்கு. நூலிழையில் MP ராசா உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
கலைஞர் சாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட அறிவிப்பு கிடையாது. பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்தது ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேச்சு. கொடைக்கானலில் 3வது நாளாக ரோடு ஷோ நடத்திய தாவேகா தலைவர் விஜய். தம்மை வரவேற்க மாலையுடன் வந்த சிறுவனுக்கு அதே மாலையை அணிவித்து நிகழ்ச்சி. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த வைர வியாபாரியிடம் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் திருட்டு. வடபழனியில் உள்ள தனியார் ஓட்டலில் வைரம் வாங்குவது போல் நடித்து மர்ம நபர்கள் கைவரிசை. சென்னை பூவிருந்தவல்லியில் உணவகத்தில் வழங்கிய மட்டன் குழம்பில் முழு தேரை இருந்ததால் பரபரப்பு. நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தற்காலிகமாக உணவகத்தை மூடி நடவடிக்கை. மே 23ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு. மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் எம்சாண்ட் விலையை குறைக்க கோரியும் போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே புதையல் எடுத்து தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி. 10 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் சித்திரை மாத பிரம்மோற்சவம். பல்லக்கில் எழுந்தருளிய முருகப்பெருமானை வழிபட்ட பக்தர்கள். திருமண வரம் தரும் திருமணஞ்சேரி கோகிலாம்பாள் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ராணிப்பேட்டை சித்தாத்தூரில் நடைபெற்ற சித்திரை மாத கெங்கையம்மன் கோவில் திருவிழா. கிரேன் மூலம் மந்திரத்தில் தொங்கியபடி அம்மனுக்கு மாலை அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். காரைக்கால் அம்மையார் கோவிலில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். விவசாயிகளை வலியிலிருந்து விடுவிப்பது தன்னுடைய தலையாய கடமை. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. இந்தியாவுடன் ஆழமான உறவை பேணுவதற்கான விருப்பத்தையும் பரஸ்பர ஆர்வத்தையும் ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படுத்த வேண்டும். தங்களுக்கு கூட்டாளிகள் தான் தேவை, போதகர்கள் அல்ல என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சனம். இந்தியாவை தாக்க துணிபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். பாகிஸ்தானுடன் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பஞ்சாபில் பிளாக் அவுட் பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய ராணுவம். பொதுமக்களுக்கு வீடுகளுக்கு வெளியே உள்ள மின்விளக்குகளை ஒளிரவிட வேண்டாம் என அறிவுறுத்திய அதிகாரிகள்.
உத்தரப்பிரதேசத்தில் சிறிய ரக பயிற்சி விமானம் தரையிறக்கத்தின் போது சுவற்றில் மோதி விபத்து. நல்வாய்ப்பாக கீழே குதித்து உயிர் தப்பிய விமானி. இஸ்ரேலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் எதிரொலி. டெல் அவி நகரத்துக்கு நாளை வரை விமான சேவையை ரத்து செய்த ஏர் இந்தியா. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீர் தீ விபத்து. தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள். பஞ்சாபில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக 2 பேர் கைது. இந்திய ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகள் மற்றும் விமான தளங்களின் புகைப்படங்களை பகிர்ந்ததாக தகவல். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவி விமான நிலையம் மீது தாக்குதல். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலால் விமான சேவைகள் பாதிப்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டம். உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களுக்கு தேவை இருக்காது. ரஷ்ய அதிபர் புதின் பேட்டி. ஈரானின் 2 நகரங்களில் அடுத்தடுத்த வெடிவிபத்து. துறைமுக வெடிவிபத்தை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவத்தால் பதற்றம். இன்று முதல் ஸ்கைப் சேவை நிறுத்தம். மைக்ரோசாப்ட் நிறுவனம் எடுத்த முடிவால் பயனாளர்கள் அதிருப்தி. ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் KKR அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி. 25 பந்துகளில் 57 ரன்கள் விளாசிய ஆண்ட்ரி ரசல் ஆட்ட நாயகனாக தேர்வு. ஒரு ஓவரில் 5 சிக்சர்கள் விளாசி ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் அசத்தல். அதிரடியாக ரன் குவித்த போதும் தோல்வியை தழுவிய சோகம். IPL தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 37 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அபார வெற்றி. புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறி அசத்தல். IPL தொடரில் 55வது லீக் போட்டியின் ஹைதராபாத் டெல்லியில் இன்று மோதல். புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணி வீரர்களும் முனைப்பு. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் காஸ்பர் ரூட்.